ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பீனட் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. கரெக்டாக சொல்லப்போனால் சவுத் இண்டியனோட மைசூர் பாக் டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். இப்போது பட்டர் 1 கப், டெசிகேட்டட் கோகனட் 1/2 கப், பீனட் பட்டர் 1/3 கப் எடுத்துக்கோங்க. தென் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சுகர் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் ஆஃப் சுகர் எடுத்துருக்கேன். கூடவே ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீட்டோ டயபெட்டிக் கிளினிக் அண்ட் வெயிட் லாஸ் சென்டருங்கிற நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஆஃப் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆன உடனே சுகர் சப்ஸ்டிடியூட் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டீவியா யூஸ் பண்ணியிருக்கிறேன். சுகர் பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம பீனட் சேர்த்துக்கலாம். வீட்டில் பண்ண பீனட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். கடையில் வாங்குகிற பீனட்டாக இருந்தால் அதோட கார்போஹைட்ரேட் பர்சன்டேஜ் பார்த்து வாங்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பீனட் பட்டரில் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பீனட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் கூட இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குக்காக விடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சம் கீ தடவி இல்லைன்னா பட்டரோ தடவி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பீனட் பட்டர் மிக்ஸை இந்த ட்ரேயில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மைல்டாக ஷேக் பண்ணி விடுங்க, ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆல்மண்ட் பிரேக் பண்ணி பொடி பொடியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேறு நட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம் தாராளமாக. அவ்வளோதான். பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 3 hours கழித்து எடுத்து பார்க்கலாம். 3 hours ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ட்ரேயை லேசாக ஷேக் பண்ணாலே அழகாக அது வந்துடும். இனி நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரஃப்பாக கட் பண்ண வேண்டாம். மைல்டாக நீங்கள் கட் பண்ணாலே அது கட் ஆகிடும். உங்களுக்கு நம்மளோட சேனலோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் நம்மளோட சேனலில் நிறையவே இருக்குது. பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.